இருக்கின்றோ. உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கரங்களை தட்டி உணர்ந்து பாட போகிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. தோல்வியை சந்திச்சிருக்கலாம், உலகத்தை பார்த்து தோல்வியோடு இருக்கலாம், ஆனா அவரை பார்க்கிற முகத்தை ஒரு நாள் தோல்விக்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. அதை உணர்ந்து சேர்ந்து பாடுவோம். ஆமென். எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்க பாடுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உமை நான் நம்பி இருக்கின்றோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உமை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உமை தான் நம்பி இருக்கின்றோம். உமையன்று யாரும் இல்லையப்பா. உமை தான் நம்பி இருக்கின்றோம். உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். மிகவும் அர்த்தமுள்ள வரிகளோட ஒரு பாடல். எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தாண்டி வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து தலை குனிந்த இடத்திலே நம் தலை நிமிரம் பண்ணுகிற தேவன். இந்த வரி சொல்லுகிறது, உங்க சட்டைகளின் நிலையிலே வந்து நிற்கிற ஆண்டவரே, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையை உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லி பாடுங்களேன். என்ன நம்பல, என் பலனை நம்பல, உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். நல்ல பின்னாடி இருக்கிற கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு அப்பாவை உயர்த்தி. ஆமென். அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டனில் வந்து நிற்கின்றோம். நீங்க பாடுங்க. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டனில் வந்து நிற்கின்றோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கின்றோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கு. இப்ப நீங்க மாத்திர சொல்லுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்களை தான் நம்பி இருக்கின்றோம். உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. மறுபடியும் ஆமென். உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உண்மையன்றி யாரும் இல்லையப்பா ஏசப்பா. உங்களை தான் நம்பி இருக்கின்றோம். உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். உங்களை நம்புறதுனாலதான் நான் ஜீவனோடு இருக்கிறேன். உங்களை நம்புறதுனாலதான் சுகத்தோடு பலத்தோடு என் குடும்பத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறேன். எதை சாமின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவரை 100க்கு 100 கர்த்தரை நம்பினார். எல்லாம் எதிர்மறையாக இருந்தது. சூழ்நிலை எதிர்மறை, சரீரத்தில் இருக்கிற காரியம் எதிர்மறை. ஆனா வார்த்தையை நம்பினா கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். எத்தனை வராமன்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல இருக்கிற நம்ம பலத்தில் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க பண்ணுகிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. நீங்க மாத்திர
சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். நல்லா பின்னாடி வரைக்கும் சத்தம் உயரட்டுமே. உம்மையன்றி உங்களைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லை. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோமே சப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. நல்ல முழுமலத்தோடு பாடுகிறேன். உங்களைத்தான் நம்பி இருக்கிறோமே சப்பா. உங்களைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. தேங்க்யூ லார்ட். உங்களைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. அவருடைய அன்பை உணர்ந்தவங்க எத்தனை பேர்? அவங்க அன்பை உண்மையாக உணர்ந்தவங்களால அவருடைய சமூகத்தில் அவரை பாடாம இருக்கவே முடியாது. அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை உணர்ந்தவங்க தேவ சமூகத்துல அவரை துதிக்காம இருக்கவே முடியாது. எத்தனை நாமே சொல்ல முடியும்? நான் அடிக்கடி போகிற இடத்துல சொல்லுவேன், ஆமே இந்த கைகள், ஆமே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கையை ஆமே நம்ம கார் டிரைவிங்க்கு பயன்படுத்துறோம். ஆமா நம்ம கார் ஓட்டுறதுக்கு சரி. இந்த கையை வீட்டுல நீங்க பெண்கள் இருக்கிறீங்க, வேலை மற்ற காரியங்கள் சமையல் பண்றதா எதுக்கும் இருக்கலாம், நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த வாயை மற்ற காரியத்துக்கு பேசுவதற்கெல்லாம் பயன்படுத்துறோம். நான் சொல்லுவேன், இவைகள் மற்றவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுவதை விட கர்த்தரை உயர்த்துவதற்கு அதிகமாய் பயன்படுத்தப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கரம் கர்த்தரை துதிப்பதற்கு நல்ல தட்டருக்கு பயன்படுத்தப்படணும். அதுக்கு நல்லா பயன்படுத்தினா மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பா. தேவையற்ற காரியத்தை வாய் பேசுறதுனாலதான் நிறைய பிரச்சனையை வாங்கிக்கிறோம் பாருங்க. கர்த்தரை துதிப்பதற்கு பயன்படுத்த துதிக்கிறவன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவா. எதனால நாம சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாடல் புத்தகத்தில் இருக்கிற 3வது பாடல், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். எதனால நாம சொல்ல முடியும்? உங்க என் வாழ்க்கையில அவர் மாறாதவராக தான் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதையாவது மாறிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவர் யார் வாழ்க்கையிலும் மாற மாட்டார். நம்மனா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில நல்லவராக தான் இருப்பார். ஆமென். அவர் துரோகி அல்ல, அவர் நம்மை நேசிக்கிற தேவன். துரோகிகளை நேசிக்கிற ஒரு தகப்பன். ஆமென். ஒரு பழைய பாடல் தான், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்னென்று மாறாதவர், அவர் அற்புதம் செய்கிறவர், குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை திறந்தவர். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் அடைச்சு இருக்கோ நீங்க விடுதலையோடு பாடும் பொழுதை கர்த்தர் திறந்து இந்த நாள்ல நன்மையாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டியது நல்ல கர்த்தரை முழு பலத்தோடு மகிமைப்படுத்தணும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஆமென், முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தர் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். இந்த இடத்துல அதுக்கு தான் கர்த்தர் குடும்பமாய் சுகத்தோடு பலத்தோடு நாள வளாகத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல முழு பலத்தோடு சேர்ந்து பாடுவோம். இருதயத்தின் ஆழத்தில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் இணைந்து நல்லா பின்னாடி வரைக்கும் ஒருத்தரை கூட மௌனமா இருக்காங்க. மைக்ல சொல்ற நான் எனக்காக அல்ல, இந்த இடத்துல நடந்து உலாவிக் கொண்டு இருக்கிற, நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கிற ஏன் சபை உயர்த்தி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நீங்க மாத்திரம் பாடுங்க. இயேசு என்றென்றும் வண்டர்ஃபுல், ஆமென், அவர் என்றென்றும் மாறாதவர். மறுபடியும் சொல்வோம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். கரங்களை தட்டி அந்த முழு பலத்தோட நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டுங்களேன். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நீங்க துதிக்க துதிக்க அடைக்கப்பட்ட வாசல்கள் இதோ திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென்.
அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நீங்க பாருங்க, குருடாரை கண்களை அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை. எங்க குடும்பமாக நல்ல சந்தோஷமா இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று கொள்ள. மறுபடியும் சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று கொள்ளவே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். நல்ல கரங்களை தட்டுவோமா, நல்ல முழுபலத்தோடு. அவன் வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை எல்லாம் மன்னித்தவர், நம்முடைய சாபத்தை எல்லாம் மன்னித்தவர். என்னைக்கோ அழைத்து போக வேண்டிய என் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து இந்த இடத்துல எவ்வளவு ராசாவது எவ்வளவு அழகாக உட்கார வச்சிருக்கிறார், அவரை துதிக்க வச்சிருக்கிறார். அந்த உணர்ந்து பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. நீங்க பாடுங்க, வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவர். எல்லாரும் இணைந்து நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். கரங்களை தட்டி ஆமென். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரை சொல்லி பாடுங்களேன். நம்ம வாழ்க்கையில நம்மை பின்தொடர்ந்து வந்த துன்பத்தில் இருந்து கண்ட விடுதலை தந்தவர், நம்ம பாரத்தை எல்லாம் மாற்றினவர், நல்ல அன்புள்ள தகப்பன். நல்ல முழுவதோடு உயர்த்துவோமா? எஸ். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவர். நீங்க மாத்திரம் இயேசு நல்லவர் சர்வ. இன்னும் கொஞ்சம் சத்தம் உயர்த்தி சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். ரெண்டு கரங்களை தட்டி நல்ல பின்னாடி வரைக்கும் கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்களேன். நீங்க நல்லவர் அப்பா, என் வாழ்க்கையில் நீங்க நல்லவர் எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை போராட்டம் எத்தனை உபத்திரவங்கள், ஆனாலும் கர்த்தர் அதன் நடுவில் இருந்து நமக்கு நல்லவராக இருந்து நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. முழு பலத்தோடு ஹalleluya. எல்லாருடைய வலது கரத்தை ஒரு நிமிஷம் உயர்த்துங்களேன். ஆமென். அவர் நல்லவர்
சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல முழு பலத்தோடு இயேசு நல்லவர் சர்வ அவர் கிருபை என்றும் உள்ளதே. இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர். விசுவாசம் சொல்லுங்க, இனியும் என்னை நடத்த வல்லமை உள்ள தேவன் இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர், இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவர். நீங்க அப்படி இருதயத்தை உணர்ந்து இயேசு நல்லவர் சர்வ அவர் கிருபை என்றும் உள்ளே. அப்படியே பாடிட்டே இருங்க, உங்க கண்கள் மூடி இருக்கட்டும். இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை. எஸ், மறுபடியும் நல்ல முழு பலத்தோடு இயேசு நல்லவர். நீங்க பாட பாட உங்க அருகில தான் இருக்கிறார், உங்க துதிகளில் வாசம் பண்ணுகிறதே அவர் கிருபை என்றும் உள்ளதே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்புக்கு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாள்ல சந்தோஷமா வச்சிருக்கிறாருன்னா அது அவர்தான். எதாவது ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பரலோகத்திலே இடைவிடாமல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிங்காசனத்துல வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆமென். தூதர்கள் எல்லாம் 2 சட்டைகளால அவருடைய முகத்தை காணக்கூடாத அளவுக்கு சட்டைகளால தன் முகத்தை மூடி தன் கால்களை மூடி தூதர்கள் மத்தியில புகழப்படுகிற ஒரு தேவன். தூதர்கள் சொல்லி இப்படி பாடுறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். அந்த மகிமையில வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இந்த இடத்துல பாடுறோம் பாருங்க. நீங்க நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளவர். இந்த நம்ம பாட்டுக்கு ஏதோ காட்டு தெரியாம ரிதம் தெரியாம மைக்கு பிடிச்சு பாடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த ஒரு பாட்டுக்கு அவர் இங்க இறங்கி வர்றாருன்னா கர்த்தர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார். நல்ல ஒரு கரம் தட்டுங்க பார்க்கலாம். அந்த மகிமையில அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தேவன், அந்த மகிமை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் நம்ம பாட்டுக்கு இங்க இறங்கி வர்றாருன்னா அந்த அன்பு தாங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய புதையல். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். ஆமென். நான் அடிக்கடி எல்லா இடத்துலயுமே சொல்லுவேன், பிரபலமான ஒரு பாடகர் மறைந்து போன மதிப்புக்குரிய ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியன் ஐயா, அவங்க பாட்டுல மயங்காத ஏசப்பா நம்ம பாட்டுல மயங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருக்கு ராகம் தேவையில்லை, அப்படி பெர்ஃபெக்ஷன்லாம் தேவையில்ல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பான்னு சொல்றதுல அவர் பிரியப்படுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய கரத்தில் இருக்கிற பாடல் புத்தகத்திலே 15வது பாடல், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஆமென். ஐயே, நிறைய பேர் கையை தூக்கவே இல்லையே. ஆமென். தமிழ் பாட்டு நம்ம ஃபாதர் பெத்மான் செய்ய பாட்டு இப்ப கேட்கிறேன் மறுபடியும். சர்வ வல்லவர் என் சொந்தமான. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஆமென். நான் பயந்துட்டேன், நார்த் இந்தியால எங்க இருக்கிறோம் அப்படின்னு பயந்துட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். நீங்க பாட்டு புக்க பார்க்கணும்னா இல்ல கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பாட்டு புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு 2 கரங்களுக்கும் நல்ல வேலை கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல முழு பலத்தோடு
ஆமே. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல பின்னாடி வரைக்கும் இணைந்து ஆமே. நம்ம குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் உடையும். ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம் தானே, இது உண்மையும் தானே. நீங்க பாடுங்களேன். இது அதிசயம் தானே, இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். பாடுவோம். கண்டு கொண்டே ஒரு புகழ், வெற்றி கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், வெற்றி கொண்டே ஒரு பொக்கிஷம். இணைந்து இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனா. நல்ல பலமா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். கரங்களை தட்டுவோமா? ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. என் பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம். என் வாழ்க்கை எதுல முடியுமோ ஏதோ ஒரு பயம், ஏதோ குதிக்கிற வேலையில குடும்பத்தில் இருக்கிற பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, பொல்லாத கிரியைகள் ஓட்டம் பிடிக்கும். நல்ல விசுவாசத்தோடு பாடி ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம். அதிக பாடுங்க. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. என் பாவங்களெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டு. நீங்க சொல்லி பாடுங்களேன். பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மாணவா. நல்ல கரங்களை கட்டுவோம். நல்ல முன்னுகரத்தோடு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வை நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்ந்ததுதான். நல்ல முன்னுகரத்தோடு பாட போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை, அதை என்னை படைத்து என்னை உருவாக்கி என்னை இதுவரையும் நடத்துகிற என் இயேசுடைய அவருக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கரம் தட்டி ஆமென். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சொல்லுவோம். என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்க. உங்க சத்தம் உயரட்டும். என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என் வாழ்க்கை நோக்கமெல்லாம் அவருக்காக வாழ்வது என்று அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் நோக்கமெல்லாம்
வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான். அததாங்க ஏசப்பா நம்ம இடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார். எத்தனை நாம சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்க்கிறத, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்துல ஓடுவதை தான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். எத்தனை நாம சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணு, எப்பொழுதுமே அவரை உயர்த்திட்டே இருக்கணும். அதை தான் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரங்க தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யாரும் இல்லாத இடத்துல யாரும் சொல்லல, ஆனா கர்த்தரை உயர்த்திட்டே இருந்தா. ஆமென். இன்னைக்கு சொல்லி பாடி சொல்லி கை தட்டி சொல்லி அதெல்லாம் இல்ல, என்ன ஜீவனோட உட்கார வச்சிருக்கிறாரு, நான் பாடுவேன். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளம். ஆமென். என்ன இதுவரையும் ஜீவனோட வச்சிருக்கிறார். நம்ம பண்ணாத பிரயாணமா, நம்ம போகாத பிரயாணங்களா நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்கள் எத்தனையோ பிரயாணங்கள், ஆனா செய்தித்தாள்ல பார்க்கும் பொழுது எத்தனையோ மரண செய்திகளை கேள்விப்படுறோமே. அதே ரோட்ல தானே நம்ம பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம திறமை வாய்ந்த நம்ம கார் ஓட்டுறதுனால நம்ம வச்சிருக்கிற காஸ்ட்லி காரு இல்ல இல்ல, அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறது. அதற்கு நீங்களும் நானும் எல்லளவு கூட தகுதி இல்லை. அது எப்பொழுது நம்மளுடைய சிந்தையில நம்மளுடைய இருதயத்துல பதிந்திருக்கணும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை துதிக்கிற வாய் துதிக்க மட்டும் தான் செய்யணும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது, ஆமென், யாக்கோபு 3வது அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். துதிக்கிற வாயிலிருந்து வேற வார்த்தை வரப்படாதுன்னு சொல்லி இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதிக்கிற வாய் கர்த்தரை உயர்த்த மட்டும் தான் செய்யணும். ஆமென். போன் எடுத்துட்டு நீ நாசமா போவாரன்னு சொல்றதை ஏசப்பா எதிர்பார்க்கல. நம்ம வாயில அந்த வார்த்தை வரப்படாது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம துதிக்கிறவங்களாக மாத்திரம் தான் இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்களேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நம்ம துதிக்கிறவங்களா மாத்திரமே இருக்கணும். நம்ம வாயில துதி மாத்திரமே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசுதா நல்ல பின்னாடி வரைக்கும் உயர்த்தப்படும் அவருடைய நாமம் இன்னும் இன்னும் இயேசுதா என் ரட்சகர். இயேசுதா ஓடுகிறே ஓடுகிறே என் இயேசுவுக்கா ஓடுகிறே. அவருடைய சித்தம் செய்ய பாடுங்க. ஓடுகிறே ஓடுகிறே என் இயேசுவுக்கா ஓடுகிறே. எல்லாரும் இணைந்து பரம அழைப்பின் பந்தயம் பொருளுக்கா நல்லதை நோக்கி. எஸ் எஸ், அநேகர் பாடிட்டு இருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா பரம அழைப்பின் பந்தயம் பொருளும் ஆமெனப்பா நல்லதை நோக்கி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம ஓட்டம் அவருக்கு பிரியமா ஓடுற ஓட்டமா இருக்கணும். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஏட்டிக்கு ஊட்டி பாடின ஒருத்தரை தான் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாக உண்மையான வரிய கர்த்தர் பாட வச்சிருக்கிறார்.